ஹாய் வியூவர்ஸ், என் பேர் நரேஷ்குமார். இது நம்ம சேனல் மை ஒப்பீனியன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். நான் என்னோட கருத்தை சொல்ல இங்கே வந்துட்டேன். நீங்கள் உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் மை ஒப்பீனியன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மனித மிருகங்கள். எஸ், நீங்கள் கேட்டது சரிதான், மனித மிருகங்கள். நியூஸில் ஒரு விஷயத்தை பார்த்தேன். அதில் இத்தாலியை சேர்ந்த ஒரு பெண் தான் கூட ஜெர்மனியில் படித்த இந்திய நண்பரை பார்க்க இந்தியாவில் இருக்கிற ஹைதராபாத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது ஒரு கேப் டிரைவர் அவங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இதை கேட்கும்போது இந்தியன் சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்குல்ல? இல்லவே இல்லை. இதே மாதிரி ஃபியூ மந்த்ஸ் அகோ ஜெர்மானியா நாட்டை சேர்ந்த கப்புள்ஸ் டூரிஸ்ட்டுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்த இடத்துல ஒரு சில கும்பலால் அந்த ஜெர்மானிய பெண்ணை கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. சாதாரணமாக இல்லை, தன் கணவன் கண் முன்னே நடந்திருக்கு இந்த விஷயம். அந்த விஷயம் நடந்து ஒரு சில மாதங்கள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம். ஏன் நம்ம நாட்டிலே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு என்ன தான் முடிவுன்னு தெரில. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு விருதுநகர்னு நினைக்கிறேன், ஆமாம், ஒரு அரசு பள்ளியில் ஒரு எச்சமே மாணவிக்கு பார்த்திங்கன்னா பாலியல் சீண்டல் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. இதனால தான் பெண்களை வீட்டுக்குள்ளே வச்சே வளர்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சில மனித மிருகங்களால் சில பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட பெண்களை விட பாதிக்கப்படாத நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. எப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்துட்டு இந்த மாதிரி வர நியூஸ் எல்லாம் பெற்றவங்க பார்த்துட்டு தன்னோட பெண் பிள்ளைகளுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. இதனால் பெண்களுக்கு சுதந்திரம் பறி போகுது. நிறைய பெண்களோட திறமைகள் மறைக்கப்படுது. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வளர்க்குறதுனால ஒரு சில பெண்கள் குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஒரு மெச்சூரிட்டியே இல்லை, எல்லாத்துக்குமே மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்காங்க. இதே மாதிரி இருந்தால் நாளைக்கு மேரேஜ் ஆகி போகும்போது அவங்கள ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. ஹஸ்பண்டு எது பண்ணாலும் ஒரு சில பெண்கள் பொறுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு இப்படி பெண்களை டிபெண்ட்டாக வளர்த்தா அவங்க பெற்றவங்க தான் காரணம். பெண்கள் முன்னேறி வர இந்த டைமில் அவங்கள திருப்பி பழைய நிலைமைக்கே அமைய இது ஒரு காரணமாக அமையுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவங்க செம்ம டேலண்டட். வெளியூர் போனால் அவங்க செம்ம ஃப்யூச்சர் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க போகல. ஏன்னு கேட்டால் அவங்க வீட்டில் பேரண்ட்ஸை அலோவ் பண்ணலையாம். ஏன் அலோவ் பண்ணலன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நீ கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கே வேணால் போன்னு சொல்கிறாங்களாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? பெற்றவங்க தான். எஸ், அஃப்கோர்ஸ் ஒரு சில மனித மிருகங்களும் தான். ஆனால் இதுக்கு என்ன தான் வழி? பெண்களை சின்ன வயசுலேருந்தே தைரியமாக வளர்க்கணும். தப்பை தட்டி கேட்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அது மட்டும் பத்தாது, பெண்களை வலிமையாக வளர்க்கணும். தற்காப்பு கலைகளை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். என் பொண்ணு வீட்டில் இருக்காடா, அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தைரியமாக தன்னோட பெண் பிள்ளைகளை வளர்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் பொண்ணுங்களை வளர்த்திங்கன்னா இந்த சொசைட்டியில் தவறுகள் கணிசமான அளவில் குறையும். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கணிசமான அளவில் குறையும். கடைக்குடி சிங்கம் படத்தில் ஒரு டைலாக் வரும். ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொல்லிடுவாங்க ஹீரோ. அப்போது ஏன்டா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஹீரோ சொல்லுவார், பிறப்பில் என்னப்பா பொண்ணு ஆணு, பிறப்பில் என்னப்பா இருக்குது, வளர்ப்பில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதுதான் அர்த்தம்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு படத்தில் சொல்கிற மாதிரி காட்டெல்லாம் அழிச்சிட்டு நாட்டில் நம்மளே மிருகமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம்னு நினைக்கும் போது சிரிப்பு தான் வருது. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வெறும் கருத்தை மட்டும் பேசிட்டு சரி நமக்கு தான் வேலை இருக்கே அதை போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு போகிற சாதாரண மனுஷங்களில் நானும் ஒருத்தன் தான் நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தாங்க வருது. இந்த டைலாக் இந்த வீடியோவுக்கு பொருத்தமாக இருக்குதுல்ல? இதுதான் என்னோடய ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆல் இஸ் வெல்.